நேற்று நைட்டே அண்ணன் தூத்துக்குடியிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. காலையில் மீன் வாங்கலான்னு போனால் அங்கே எம்டியாக இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அண்ணன் வீட்டு முன்னாடியே கடையை போட்டாங்க போல். என்னாச்சுண்ணா அப்படின்னு கேட்டேன். காலையிலேயே நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கம்மா, அதனால பாக்ஸை வீட்டு முன்னாடி இறக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு கேட்டுட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு மீன் வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் மீன் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்காக இந்த நெத்திலி மீன் வாங்கிட்டு இருந்தேன். நெத்திலி மீன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ மீன் வாங்கிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஊளி மீன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அக்கா வந்து எங்களுக்கு மீனை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அசலை மீன் ஒன்று விழுந்து இருந்தது. சரிம்மா இதையும் நீ கொண்டு போ, இதை வந்து நல்லா முழுசாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து நீ வந்து குழம்புக்கு மீன் வாங்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு கொஞ்சோண்டு சாலை மீன் வாங்கியிருந்தோம். நிறைய டைப் ஆஃப் சாலை மீன் இருக்குது. பட் இந்த சாலை மீன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்ணுக்கிட்ட கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். மற்ற சாலையை விட இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட மீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் காலையிலேயே மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. பாய்.